Hi guys, welcome back to my channel, myself lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. சோ வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி நாங்க என்னலாம் பண்றோம் அப்படிங்கறத vlog-ஆ போடலாம் அப்படினு சொல்லிட்டு காலைல எந்திரிச்ச உடனே வந்து vlog-ஆ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐயும் நீங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். சோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு டைம் வந்து 9 ஆகுது. இப்போ தான் இனிமே தான் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்க போகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது இன்றைக்கி இந்த vlog. ஏன் அப்படின்னா நான் செய்கிறத எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்வீட் செய்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். டீட்டெயிலாக இல்லை, எல்லாமே வந்துட்டு vlogங்கிறதுனால அவ்வளோ பெருசாக போகும். ஸ்வீட் செய்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்துட்டு நான் சொல்லி அப்படி சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு vlog-ஆக வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு படுத்துருக்க பாய் மேட்லாம் வந்துட்டு நம்ம வந்து மடித்து வச்சிடலாம். அப்போ தான் ஒரு வேலை குறையும். இப்போ எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பாயை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா வேலை இது ஈஸியாக முடிச்சிட்டோம். என்ன இப்போலாம் வந்து பாயில் தான் படுக்கிறது. ஹீட்டாக எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பாயில் படுத்த ஹீட்லாம் தணிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி பாயில் தான் படுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளம்புனேன். ஸோ அந்த அதில் உள்ள மேக்கப் பண்ணி நம்மளோட மேக்கப் இதையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்கப் போடுறதையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இதை போட்டேன். ஃபஸ்ட்டு நான் என் ஃபேஸ்க்கு வந்து டோனர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். பயோட்டிக் டோனர், கார்டின பயோட்டிக் டோனர். அடுத்தது நிவ்யா போட்டு நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். சும்மா சீக்கிரமாக காட்டிடலாம். அப்புறம் வந்துட்டு ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டிலேருந்து நான் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரி டேட்லாம் மறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன் போட்டு காட்டினேன். அடுத்தது வந்துட்டு லாக்மி எடுத்திருக்கேன். லாக்மி வந்துட்டு என்னோடய ஷேட் வந்து 2. இதுதான் நான் வந்து எடுத்துருக்க மேக்கப். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப லுக் வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வெளில போயிட்டு வந்தாச்சு. வெளில போயிட்டு வந்து சாயங்காலம் ஒரு 6:30 ஐ திங்க் 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாமிக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம்லாம் போட்டுட்டு அதை போட்டு வச்சுட்டு அதை விட்டுட்டு சாமி இடத்துக்கு கொஞ்சம் பூ போட்டு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பூலாம் போட்டு கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கிருஷ்ணரோட பர்த்டே. அவரும் ஹாப்பியாக இருப்பார், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதனால் கடவுள்கிட்ட வந்துட்டு நல்லா மனசார வந்துட்டு எல்லோரும் வேண்டிக்கலாம். வந்துட்டு டெக்கரேட் பண்ண எனக்கு டெக்கரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாலாம் கிராண்ட் டெக்கரேட் பண்ணலாம், சிம்பிளாக வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். உங்கள் ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் படிக்கிறேன். அப்புறமே உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா என்ன எனக்கு அடுத்து தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப வேணும். அதனால் எனக்கு குட் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் விளக்கேற்றி வச்சாச்சு. மெயின் விளக்கு மேலே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கீழே வந்துட்டு உங்களுக்காக வண்டிக்கு கிருஷ்ணருக்காக வண்டிக்கு இந்தமாரி பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது வந்துட்டு பொங்கல் வச்சேன். நான் வைக்கல, எங்கள் அம்மா தான் வச்சாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மா தான் வச்சாங்க. பொங்கல் வச்சுட்டு குழிப்பணியாரத்துக்கு மாவு வந்துட்டு அரைச்சாங்க. அதுக்கப்புறம் குழிப்பணியாரத்துக்கு அது தேங்காய் கட் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு வரல, தேங்காய் கட் பண்ணியிருந்தாங்க. தேங்காய் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேவரேட்டில் கிருஷ்ணருக்கு. ஸோ அப்பம் செய்யலாம் நான் தான் செஞ்சேன். மைதா மாவு எப்பயுமே வந்து மைதா மாவில் செய்வோம், இல்லாட்டி கோதுமை மாவில் செய்யலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு ரவா அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி சீனி போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நாங்கள் வந்து வெல்லம் தான் கலந்துருக்கேன். வெல்லம் நீங்கள் வேணால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்போ வந்து தட்டையாக போயிடும், உப்பி வராது, தட்டையாக போயிடும். அதனால நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு நல்லா கடிச்சு ஒரு கட்டியாக இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு நான் வந்துட்டு குழிப்பணியாரத்துக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க எல்லாமே. நான் வந்துட்டு மீதியெல்லாம் நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டு இந்த அப்பம் சொல்கிறதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அந்த மாவுலாம் சொல்லிட்டேன் பேட்டர்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சைடில் வந்துட்டு எண்ணெய் நெய் விட்டு இதான் அந்த மாவு, அந்த அரைச்சி வச்சுருக்க மாவு. இதோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாக செப்பரேட்டாக தான் போடுறேன். இந்த vlog-ஓட வந்து நல்லா நிறைய சேர்த்தா அது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஒவ்வொரு குழியாக வந்துட்டு நான் ஊற்றிட்டு பண்ணேன். அம்மா சொல்லிக் கொடுக்க அப்படியே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா கற்றுட்ருக்கேன். வந்துட்டு அம்மா சொல்லிக் கொடுக்க நானும் வந்துட்டு பாதி வேலைகள்லாம் பண்ணேன். சைடில் வந்துட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பம் இருந்துச்சு. அதான் அந்த மாவு கரைச்சோம் இல்லையா, அந்த அப்பம் வந்து சைடில் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபோனு ஒரு பக்கம் இது இருக்கிறதுனால ஒன்று கருகி போயிடுது. ஃபோன் இந்த பக்கம் இருக்கா, அந்த பக்கம் கிளிக் பண்ணி அந்த பக்கம் இது இருக்கிறதுனால 2-3 கருகி போச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஸ்டாண்டில் வச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேணா கருகுது திட்டுவாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்பவுமே வந்து ஒரு வீட்டில் வந்து 2 பேர் இருக்கோம்னா ஷேர் பண்ணி வேலை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இதை ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா அம்மா ஒரு வேலை பார்த்தாங்க, நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் எந்த வேலை பாருங்க நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்மளும் உட்காரலாம், அவங்களும் வந்துட்டு சனத்தில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். ஸோ நான் வந்து அப்படி தான் பண்ணேன். வந்து நான் பாதி வேலை பார்த்தேன், அவங்க பாதி வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங்லாம் அவங்க தான் பண்ணாங்க, சாம்பல் வைக்கிறதெல்லாம். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள் மட்டும் நான் பண்ணி கொடுத்தேன். ஜாலியாக போச்சு கிருஷ்ண ஜெயந்தி. கோவிலுக்கு மட்டும் போக முடியல, டைம் ஆகிடுச்சு. இங்கேயே வந்துட்டு நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. சட்னிக்கு வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க, அதுக்காக சட்னி வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா சாம்பார்லாம் வந்துட்டு வைக்கல, சட்னி வந்து வச்சு ரெடி பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அதனால சொல்லிட்டு நாங்கள் போகல. சரி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலி போயிடுவோம் நாங்கள் எப்பவுமே. கிருஷ்ண ஜெயந்தி அதுமாரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் கண்டிப்பாக போயிடும். ஆனால் இந்த வாட்டி போகலை. ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பொங்கலோட இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா. ரொம்ப ரியலாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லா சாப்பாடும் வந்துட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. உப்புலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. எங்களுக்கு இதான் சாப்பாடு செஞ்சோம். முறுக்கும் அப்புறம் வந்துட்டு முறுக்கெலாம் வந்து கடையில் வாங்கியாச்சு. வெண்ணெய் கடையில் வாங்கினது தான், சீடை கடையில் வாங்கினது. மீதியெல்லாம் வீட்டை செஞ்சோம். குழிப்பணியாரம், அப்பம், நீர்மோர், பானக்கம், அப்புறம் என்ன சட்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. சப்போர்ட் பண்ணாங்க நம்ம சேனலுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு எல்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மழை வேறு பெஞ்சிச்சு, அதே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பாய்.